கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தை பார்த்து பல செலிபிரிட்டிஸ் வந்து மாரி செல்வராஜ் அவர்களையும் வாழை திரைப்படத்தையும் வந்து வாழ்த்து தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். வாழை திரைப்படத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழை திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜுக்கு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து வாழை திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாகவும் இருக்க போகிறது. வாழை இந்த திரைப்படம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ மாரி செல்வராஜ் டைரக்டர் அந்த ஒரு நேமுக்காக தான் இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க வந்து போனாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா தங்கலான் திரைப்படம் பெரிய அளவில் வந்து வெற்றியாக வந்து ஓடிக்கொண்டு இருந்தது. இன்னொரு சைடில் வந்து டிமாண்டிகாலையும் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகி கொண்டு இருந்தது. அதனால் வந்து வாழை திரைப்படத்துக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து கிடைக்கல. ஆனாலுமே இந்த வாழை திரைப்படத்தை பார்க்க வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து சில இடத்துல வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு அப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக மக்கள் வந்து ஆகி படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக வந்து படத்தை வந்து மேலே தூக்கி வச்சிருச்சு. ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகி மக்கள் கூட்டம் அதிகமாகி ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வாழை திரைப்படத்தை பற்றி எல்லா செலிபிரிட்டிஸ் பயங்கரமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. முக்கியமாக வந்து சூர்யா, பாலா, விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழை திரைப்படத்துக்கு வந்து மாரி செல்வராஜ் விஷ் பண்ணது இதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாழை திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அறிக்கையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வாழ்த்து செய்தியாக வந்து அந்த ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படத்தை பார்த்தேன். ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கு. மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள், கஷ்டங்கள், அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலைய போதும் அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கை சோறு சாப்பிடவில்லையே என்று கதறும் போதும் நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது. மாரி செல்வராஜ் தான் ஒரு தலைசிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள், அன்புடன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஹைலைட்டாக சொன்ன விஷயம் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான திரைப்படத்தை பார்த்தேன் அப்படி சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து ரஜினிகாந்தோட பெருந்தன்மையை வந்து இங்கே வந்து காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ரஜினி ரசிகர்கள். இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன். ஸோ வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2 கோடி மட்டும்தான் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபஸ்ட்டே வந்து இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே வந்து இந்த கலெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வருவதால் ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கலெக்ஷனை வந்து 4 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆனது. தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 6 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஆக மொத்தத்தில் 4 நாள் முடிவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 8 கோடியில் வந்து நின்னது. அதுக்கப்புறமா ஒரு வாரம் முடிவில் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 14 கோடி ரூபாவாக வந்தது. இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து படத்தோட பட்ஜெட்டை வெறும் வந்து 4 கோடி ரூபாய் தான். ஸோ 4 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு வாரத்தில் வந்து அழகா 14 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி சொல்லி பயங்கர ஹாப்பியில் வந்து இருந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த வாழை திரைப்படத்துக்கு வந்து 62% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது. 60% டிக்கெட் வந்து சோல் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இப்போ வரைக்குமே வந்து 28 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பர் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே வந்து செப்டம்பர் 5 வரைக்குமே வந்து இந்த ஒரு பெரிய தேட்டர் கவுண்டில் வந்து வாழை திரைப்படம் ஓட வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து வாழை திரைப்படக்குழு செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வாழை திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படத்தை பார்த்து பல செலிபிரிட்டிஸ் வந்து மாரி செல்வராஜ் அவர்களையும் வாழை திரைப்படத்தையும் வந்து வாழ்த்து தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். வாழை திரைப்படத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாழை திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜுக்கு ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பேச போகிறோம். அதை தொடர்ந்து வந்து வாழை திரைப்படத்தோட டோட்டல் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ மாரி செல்வராஜ் ரசிகர்களுக்கு மட்டும்
இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாகவும் இருக்க போகிறது. வாழை இந்த திரைப்படம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். ஸோ மாரி செல்வராஜ் டைரக்டர் அந்த ஒரு நேமுக்காக தான் இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்க வந்து போனாங்க. அதுவும் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து கிடைக்காம தான் இருந்துச்சு. ஏன்னா தங்கலான் திரைப்படம் பெரிய அளவில் வந்து வெற்றியாக வந்து ஓடிக்கொண்டு இருந்தது. இன்னொரு சைடில் வந்து டிமாண்டிகாலையும் வந்து பயங்கரமாக வந்து ஹிட் ஆகி கொண்டு இருந்தது. அதனால் வந்து வாழை திரைப்படத்துக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து கிடைக்கல. ஆனாலுமே இந்த வாழை திரைப்படத்தை பார்க்க வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து சில இடத்துல வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு அப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக மக்கள் வந்து ஆகி படத்தோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பயங்கரமாக வந்து படத்தை வந்து மேலே தூக்கி வச்சிருச்சு. ஃபஸ்ட் டேவை விட செகண்ட் டே அடுத்தடுத்த கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகி மக்கள் கூட்டம் அதிகமாகி ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ வாழை திரைப்படத்தை பற்றி எல்லா செலிபிரிட்டிஸ் பயங்கரமாக வந்து பேச ஆரம்பித்தாங்க. முக்கியமாக வந்து சூர்யா, பாலா, விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழை திரைப்படத்துக்கு வந்து மாரி செல்வராஜுக்கு விஷ் பண்ணது இதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வாழை திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. வாழை திரைப்படத்தை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அறிக்கையும் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வாழ்த்து செய்தியாக வந்து அந்த ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை திரைப்படத்தை பார்த்தேன். ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்திருக்கு. மாரி செல்வராஜ் தன்னுடைய இளமை பருவத்திற்கே நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். அதில் அந்த பையன் அனுபவிக்கும் துன்பங்கள், கஷ்டங்கள் அதை நாமே அனுபவிப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. கிளைமேக்ஸில் அந்த பையன் பசியை தாங்காமல் அலைய போதும் அந்த தாய் என் பையனுக்கு ஒரு கை சோறு சாப்பிடவில்லையே என்று கதறும் போதும் நமது நெஞ்சமெல்லாம் துடிக்கிறது. மாரி செல்வராஜ் தான் ஒரு தலைசிறந்த இயக்குனர் என்பதை இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அன்புடன் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஹைலைட்டாக சொன்ன விஷயம் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமான திரைப்படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் ஓப்பனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து ரஜினிகாந்தோட பெருந்தன்மையை வந்து இங்கே வந்து காட்டுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் ரஜினி ரசிகர்கள். இதைத் தொடர்ந்து அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன். ஸோ வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபஸ்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2 கோடி மட்டும்தான் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் ஃபஸ்ட்டே வந்து இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே வந்து இந்த கலெக்ஷன் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ வருவதால் ஸ்க்ரீன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி கலெக்ஷனை வந்து 4 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆனது. தேர்ட் டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் 6 கோடியாக வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஆக மொத்தத்தில் 4 நாள் முடிவில் இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து 8 கோடியில் வந்து நின்னது. அதுக்கப்புறமா ஒரு வாரம் முடிவில் இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 14 கோடி ரூபாவாக வந்தது. இது வந்து ஒரு பெரிய கலெக்ஷனாக வந்து பார்க்கப்பட்டது. ஏன்னா வந்து படத்தோட பட்ஜெட்டை வெறும் 4 கோடி ரூபாய் தான். ஸோ 4 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு வாரத்தில் வந்து அழகா 14 கோடி ரூபாய் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியில் வந்து இருந்தாங்க. இப்போ வரைக்குமே இந்த வாழை திரைப்படத்துக்கு வந்து 62% ஆஃப் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து இருக்குது. 60% டிக்கெட் வந்து சோல் ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து இப்போ வரைக்குமே வந்து 28 கோடிக்கு மேலே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு பெரிய நம்பர் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னுமே வந்து செப்டம்பர் 5 வரைக்குமே வந்து இந்த ஒரு பெரிய தியேட்டர் கவுண்டில் வந்து வாழை திரைப்படம் ஓட வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு அப்புறமா தான் வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து வாழை திரைப்படக்குழு செம ஹாப்பியில் வந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வாழை திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்